சினிமா பற்றி எந்த விஷயம் பேசினாலும் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இப்போ நீங்கள் தொலைக்காட்சி, பத்திரிக்கை, வார இதழ் எல்லாத்துலேயும் எங்கனையாவது ஒரு பகுதி சினிமா பற்றி ஒதுக்கிறாங்க. ஆனால் அதில் வரக்கூடிய செய்தி என்னென்னா, அது சுவாரஸ்யம் இருந்ததா இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியல. தமன்னா ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, அனுஷ்கா ஒரு படத்தை வேணான்னு சொன்னாங்கன்னா இதுக்கு பேர் வந்து செய்தி கிடையாது. செய்தி எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, அதில் ஏதாவது நமக்கு தெரியாத இருக்கணும், ஒரு அபூர்வமான செய்தியும் இருக்கணும். இப்போ வாழ்ந்து வருகின்ற முதுவரும் இயக்குநர்கள் ஒருவர் யாருன்னு கேட்டால் மரியாதைக்குரிய எஸ்பி முத்துராமன் அவர்கள். நானும் அவர் அமெரிக்காவில் பல கூட்டங்களில் பேசியிருக்கோம், பல கூட்டங்களுக்கு அவர் தலைமை வாங்கியிருக்கிறாரு, புத்தக வெளியிற்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். தரமும் தன்மையும் பண்பும் பணிவும் கொண்டவர் அவர். அவர் ஒரு முறை அவர் எழுதின புத்தகத்திலே நான் பார்த்துருக்கேன். அவர் ஒரு முறை சொன்னார், எப்படின்னா, அந்த காலத்தில் சென்சார் போர்டு ரொம்ப கடுமையாக இருக்கும். ஒரு வார்த்தை கூட தப்பாக இது பண்ணிடக்கூடாது. அதாவது எப்படி கடுமையாக இருக்கும்னு கேட்டால், கதாநாயகன் ஒரு பாட்டு பாடுறார், முகமது சந்திர பிம்பமே அப்படின்னு. கதாநாயகியை பார்த்து, உன் முகம் சந்திரனுடைய ஒளி போல அருமையாக இருக்குது, முகமது சந்திர பிம்பமே. இந்த பாட்டு தடையாயிடுச்சான். என்னன்னு கேட்டால், இதில் முகமதுன்னு வருது, இது வந்து ஒரு மதத்தை சார்ந்தவங்களை குறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஐயோ அப்படியா வருது, சரி அப்படின்ட்டு வேறு என்ன பண்ணுறதுன்னொடனே வதனமே சந்திர பிம்பமேன்னு மாற்றுறாங்களாம். வதனம்னா முகம்னு அர்த்தம். இப்போ கூட நீங்கள் வதன புத்தகம்னு பார்க்குறீங்களா, ஃபேஸ்புக் அப்படிங்கிறதுக்கு போடுறோம்ல, வதனமே சந்திர பிம்பமேன்னு மாற்றுறாங்களாம். அதாவது ஒரு வார்த்தை கூட யாரையும் புண்படுத்திடக்கூடாது. ஏவிஎம் நிறுவனத்தில் தான் வளர்ந்தவர் எஸ்பி முத்துராமன் அவர்கள். கனிமுத்து பாப்பான்னு ஒரு படம் கூட அவருடைய முதல் டைரக்ஷனில் வந்த படம். அதுக்கு முதல்ல அவர் எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்திருக்கார். அவர் படம் எடுக்கிறப்ப திட்டமிட்டபடி கரெக்டாக இத்தனை நாளைக்குள்ளே எவ்வளோ செலவுக்குள்ளே எடுத்து கொடுப்பாராம். அது மட்டும் இல்லை, படத்தை எடுத்து முடித்த பிறகு மெய்யப்ப செட்டியார் அவர்கள்ட்ட போட்டு காட்டணுமா. போட்டு காட்டின உடனே அவர் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சிலருக்கு யோசனை சொல்வாராம். அப்போ அதில் ஒரு படம் போட்டு காட்டுறாங்க. கதாநாயகனும் கதாநாயகியும் பாட்டு பாடிக்கிட்டு ஒரு ஊட்டியில் மலை சாரலில் புல் வெளியினுடைய உச்சியிலேருந்து பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே என்ன பண்ணுறாங்க, பாட்டு முடிய போகிறப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சி அப்படி உருண்டுகிட்டே வந்து கீழே வந்து விழுந்து எந்திரிச்சு போகிறாங்க. எல்லாரும் அந்த பாதத்தை முடிஞ்ச உடனே அவரை ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரை பார்த்துருக்காங்க. அவர் சொன்னாராம், இந்த சென்சாரில் போயிடும், இதை கட் பண்ண சொல்லு. சரி, அப்போ என்ன பண்ணுறது, இன்னி போய் எடுக்க முடியுமா? முதல்ல ஊட்டிக்கு போகணும், கால் சீட்டு வேணும், காஸ்டியூம் வேணும், திருப்பி அவ்வளவு செலவு பண்ணணும், யார் பண்ணுறது? அவருக்கு பயங்கர கோபம். இப்படி தான் எடுப்பாங்களா, சென்சாரில் போய் என்ன பண்ணுறது, போய் எடுத்துகிட்டு வா. உடனே அவர் சரவணனை பார்த்துருக்காங்க. அவர் உடனே என்ன பண்ணார், திருப்பி முத்துராமனை பார்த்தாராம். அவர் சொன்னார், இருக்கட்டுங்க, இந்த ரீலில் போட்டு காட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ எல்லாம் ரீல் தான் இருக்கும், ஒவ்வொரு ரீல் போடுறது. அந்த ரீல் போட்டால் அந்த பாட்டு முடிய போகிறப்ப அவங்க ரெண்டு அந்த புல்வெளியில் உட்காந்து இவங்க இந்த பக்கம் ஒரு விழுது, அவர் அந்த பக்கம் உருண்டுக்கிட்டே கீழே போகிறாங்க. பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு போனாராம், இது இருக்கட்டுமே அப்படின்ட்டாராம். இது எப்படி செஞ்சாருன்னு, இல்லை இப்படி ஏதாவது ஒரு சங்கடம் வருங்கிறதுக்காக எப்போவுமே ஒரு தடவை நான் ஷூட் பண்ணி வச்சுக்கிடுவேன். இது பார்த்திங்களா எவ்வளோ உஷாராக இருக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி. அது அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நாம் எங்கேயாவது வெளியில் போகிற போது ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த பூட்டை இழுத்து பார்ப்போம், சாவி சரியாக இருக்கான்னு பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இப்படி ஒன்று செஞ்சு வச்சதுனால மீண்டும் போய் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் அவர் மிச்சப்படுத்தியிருக்காரு. அப்போ நாம் திட்டமிட்டு செயல்படுவதோடு மட்டுமில்லை, இப்படி ஆனால் என்ன செய்வது என்று ஒரு பிரச்சனை எழுந்தால் அப்போதும் தயாராக இருந்தால் வெற்றி பெறலாம். எஸ்பி முத்துராமனுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 1000 விஷயங்களை அவர் சொல்கிறார். அதுவும் அவர் தொடராக அவரை எழுதிட்டு வந்தார். அதுதான் இப்போ புத்தகமாக வந்திருக்கு. படித்து பாருங்கள், நிறைய செய்திகள் இருக்குது.